गंगणपतये नमः. श्रीगुरुभ्यो नमः. ஸ்ரீமன்னாராயணியம் தசகம் 76. கோபியருக்கு உத்தவர் மூலம் செய்தி அனுப்புதல். அதன் பின்னர் சர்வஞானியான எல்லாம் அறிந்த தாங்கள் அறிய வேண்டியவற்றை எல்லாம் அறிந்தவராக இருப்பினும் பலராமனோடு சேர்ந்து கொண்டு சாந்தீபனி என்கின்ற முனிவருடைய ஆசிரமத்திற்கு சென்றீர்கள். அங்கே 64 நாட்களுக்குள் எல்லா வித்தைகளையும் கற்றுக்கொண்டீர்கள். அவருக்கு தர வேண்டிய குருதட்சணையாக அவருடைய இறந்த பிள்ளையை யமலோகத்தில் இருந்து கொண்டு வந்தீர்கள். அவரிடம் அவருடைய மகனை திருப்பிக் கொடுத்து அதன் பின்னர் பாஞ்சஜன்யம் என்கின்ற தங்களுடைய சங்கை ஊதிக்கொண்டு மதுரா நகரத்தை அடைந்தீர்கள். மிகுந்த அன்பினால் ஏங்கிக் கொண்டிருந்த கோபியர்களை பற்றி மீண்டும் மீண்டும் நினைத்து பார்த்து அவர்கள் அனைவரின் மீதும் நீங்கள் கொண்ட ஆழ்ந்த அன்பினாலும் மற்றும் கருணையின் காரணமாகவும் உங்கள் சிறந்த நண்பரும் சிறந்த பக்தருமான உத்தவரிடம் வேறு எங்கும் காண கிடைக்காத அந்த கோபியர்களின் பக்தியின் தீவிரத்தை காட்ட விரும்பியதாலும் கோபியர்களை பார்க்க பிருந்தாவனத்திற்கு செல்ல உத்தவரை உங்களுடைய தூதராக அனுப்பினீர்கள். அந்த உத்தவர் அந்திவேளை எனப்படுகின்ற சாயங்காலத்தில் உங்களுடைய மகத்துவத்தினால் செழுமையாயிருந்த அந்த கோகுலத்திற்கு உங்களுடைய மேன்மைகள் எல்லாவற்றின் அடையாளமாக பிரகாசித்து கொண்டிருக்கும் அந்த பிருந்தாவனத்தை அடைந்தார். உங்களை பற்றிய செய்திகளை சொன்னதால் நந்தகோபரும் யசோதையும் மிகுந்த மகிழ்ச்சியடைந்தார்கள். அதன் பின்னர் விடியற்காலையில் இரத்தினமயமான தேரினை கண்ட அந்த அழகிய தாமரை போன்ற கண்களை உடைய கோப பெண்கள் கிருஷ்ணர் வந்துவிட்டார் என்று நினைத்தார்கள். அதன் பின்னர் உங்கள் தூதர் மட்டுமே வந்துள்ளதாக கேள்விப்பட்டு அவரவர் வீட்டு வேலைகளையும் கடமைகளையும் விட்டுவிட்டு உத்தவரிடம் வந்தார்கள். உங்களைப் போன்று உடையணிந்து அலங்கரிக்கப்பட்டிருந்த உத்தவரை கண்ட அந்த அழகிய கோப பெண்கள் உத்தவரை கண்டு தங்களுடைய மிகுந்த ஆனந்தமான மிக அழகிய செயல்களையும் விளையாட்டுகளையும் மீண்டும் மீண்டும் நினைத்து பேச முடியாமல் ஆனார்கள். மேலும் தமக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள பேதத்தை மறந்தார்கள். மிகுந்த தடுமாற்றத்தோடு தயங்கி தயங்கி உத்தவரோடு பேச முயன்றார்கள். ஸ்ரீபுருந்திய உத்தவரே, தாங்கள் கருணையில்லாத அந்த கிருஷ்ணனால் பெற்றோரை பார்ப்பதற்காக அனுப்பப்பட்டவரா என்ன? நகரத்து பெண்களுடைய காதலனான அந்த கிருஷ்ணன் எங்கிருக்கின்றான்? துயரங்களை போக்கடிக்கும் ஹே நாதா, எங்களை காப்பாற்ற வேண்டும். ஸ்ரீகாந்தா, கஷ்டம் அமிர்தமாயிருக்கின்ற தங்களுடைய அமுத வடிவத்தின் அரவணைப்பையும் தீவிரமான தங்களுடைய அன்பின் முத்தங்களையும் அன்பான அந்த விளையாட்டுத்தனமான வார்த்தைகளையும் பிரமிக்கச் செய்கின்ற உங்களுடைய தந்திரமான கபட வார்த்தைகளையும் எந்த பெண்தான் மறப்பாள்? கருணை கடலே, ராச கிரீடையில் கசக்கப்பட்டதும் மிகவும் மென்மையானதும் கட்டவிழ்ந்ததுமான சிறந்த கேசங்களை உடையதும் சிறிது அளவு தோன்றுகின்ற வியர்வை துளிகளை உடையதும் மிகவும் விரும்பத்தக்கதுமான தங்களுடைய திருமேனியை ஒருமுறையாவது கட்டி தழுவிக்கொள்ள தாங்கள் காண்பிக்க வேண்டும் என்று உலகத்தையே மயங்கச் செய்யும் ஈசா, தங்களுடைய அன்பிற்குரியவர்களான அந்த கோப பெண்கள் மிகுந்த அன்பினால் உண்டான மனக்கலக்கத்தினால் தங்களை பற்றி புலம்பி மன்றாடினர். அதன் பின்னர் அந்த உத்தவர் முற்றிலும் இந்த விதமாக பரவசம் அடைந்து புலம்பிக் கொண்டிருந்த அந்த கோபிகைகளை தத்துவ ஞானம் உள்ளடக்கியதான உங்களுடைய செய்திகளை கொண்டு இயல்படையச் செய்தார். அதன் பின்னர் மனம் மகிழ்ச்சியடைந்தவர்களும் உங்களுடைய தத்துவங்களில் ஆழ்ந்தவர்களுமான அந்த கோப பெண்களோடு சில நாட்கள் அந்தந்த செய்திகளை சொல்லிக்கொண்டு மகிழ்ச்சியுடன் கழித்தார். இரவும் பகலும் எல்லா இடத்திலும் வீட்டு வேலை செய்யும் பொழுதும் உங்களுடைய கதைகளை பற்றியே பாடல்களாக பாடிக்கொண்டிருந்தார்கள் அந்த கோபிகைகள். ஒன்றுக்கொன்று ஒருவருக்கொருவராக பேசிக்கொள்ளும் பொழுதும்
உங்களை பற்றிய பேச்சுகளே. தூங்கும் பொழுது வருகின்ற கனவுகளும் கூட உங்களை பற்றியதே. பார்க்கப்படும் பரவியிருக்கும் எல்லாமும் நீங்களாகவே இருந்தீர்கள். இந்த விதம் அவ்விடத்தில் எல்லாமும் தங்கள் மயமாகவே இருப்பதைக் கண்டு அந்த உத்தவர் மிகுந்த ஆச்சரியத்தில் திகைப்படைந்தார். தோழா, இது எனது ராதைக்கு மிகவும் பிடித்தமானது. இது என் ராதைக்கு மிகவும் பிரியமானது. எனது பிரியமான ராதை உன்னை போலத்தான் பேசுவாள். என் பிரியமான ராதை உன்னை போல்தான் சொல்வாள். என் அன்பான மற்றும் பெருமை மிக்க ராதை பிரயாண கலக்கம் அடைந்து இதுபோல்தான் பேசாமல் இருப்பாள். பிரியயான ராதை, ஹே தோழி, உன் பிரியனான ஸ்ரீ கிருஷ்ணன் ஏகாந்தத்தில் இது போன்று பலவிதமான செய்திகள் எல்லாவற்றையும் என்னிடத்தில் சொல்லுவான். இது போன்ற செய்திகளையும் வார்த்தைகளையும் அந்த உத்தவர் உங்கள் அன்பிற்குரியவளான தாமரை போன்ற கண்களை உடைய ராதையிடம் கூறி சந்தோஷப்படுத்தினார். தாமதிக்காமல் அவ்விடம் நான் வருவேன். இப்பொழுது அங்கே வராமல் இருப்பதற்கு செய்ய வேண்டிய வேலைகளே காரணமாக இருக்கின்றது. என்னை விட்டு பிரிந்திருக்கும் பொழுதும் திடமான நினைவுகள் இருப்பதால் வருத்தம் வேண்டாம். சீக்கிரமாகவே பிரம்மானந்தம் எனப்படுவது கைகூடும். அப்பொழுது சேர்ந்திருந்தாலும் பிரிந்திருந்தாலும் உங்களுக்கு எல்லாம் சமமாகவே இருக்கும். இந்த விதம் உங்களுடைய திருவார்த்தைகளை கொண்டு உத்தவர் கோபிகைகளிடம் கூறி அவர்களுடைய வருத்தங்களை எல்லாம் போக்கி அவர்களை சமாதானப்படுத்தினார். இப்படிப்பட்ட ஆழ்ந்த சிறந்த பக்தி உலகத்தில் முழுவதும் பார்க்கப்பட்டதும் இல்லை, கேட்கப்பட்டதும் இல்லை. இந்த விஷயத்தில் சாஸ்திரத்தாலோ வேதத்தினாலோ என்ன பிரயோஜனம்? தவத்தினால்தான் என்ன பிரயோஜனம்? கோபிகைகளுக்கு என் வணக்கங்கள். கோபிகைகளை நமஸ்கரித்து தொழுதாலே போதும் என்றெல்லாம் ஆலோசித்து கொண்டு அந்த ஆனந்தத்தினால் பரவசம் அடைந்து கோகுலத்தில் இருந்து திரும்பி வந்த அந்த உத்தவரை கண்டு தாங்கள் சந்தோஷம் அடைந்தீர்கள் அல்லவா? அப்படிப்பட்ட ஹே ஸ்ரீ குருவாயூரப்பா, என்னை எல்லா நோய்களில் இருந்தும் காப்பாற்றி அருள வேண்டும். ஹரி ஓம். அந்யதா சரணம் நாஸ்தி த்வமைவ சரணம் மம தஸ்மாத் காருண்ய பாவேன ரக்ஷ ரக்ஷ ஜனார்தனா.